ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உசியம் அவசரம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 25வது திருவிளையாடல் பழியஞ்சின படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று சிவபெருமன் என்ன பண்ணார், ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடினாரா. அதுக்கப்புறம் ராஜசேகர பாண்டியனுக்கு குலோத்துங்க பாண்டியன் அப்படின்னு சொல்லி மகன் பிறந்தாங்க. அந்த குலோத்துங்க பாண்டியனுடைய ஆட்சியில் மதுரை ரொம்ப சீரம் சிறப்பமாக இருந்தது. அப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்து ஒரு அந்தனரும் அவருடைய மனைவி குழந்தை 3 பேருமே மதுரைக்கு வராங்க. அப்படி வரும்போது அந்தனருடைய மனைவிக்கு ரொம்ப மயக்கமாயிடுது. உடனே ஒரு மரத்துக்கடையில் 2 பெரிய குழந்தையும் அவருடைய மனைவியும் விட்டுட்டு, இரு நான் போய் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, களைப்பு மிகுதியில் அப்படியே தூங்கி போயிடுறாங்க. அவங்க கையில் இருந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே மண்ணில் விளையாடுறதுக்காக போயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக ஒரு வேடன் வரான். அந்த வேடன் புறா மேலே அம்பு போடுறான். அந்த சமயம் பார்த்து காற்று பயங்கரமாக வீசவும் புறா பறந்து போயிடுது. அந்த அம்பு மரத்தில் அப்படியே குத்தி நிற்கிது. அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் காற்றுக்கு என்ன பண்ணுது, அப்படியே அந்த படுத்து தூங்கிட்டு இருந்த அந்தனரோட மனைவி வயிற்றில் குத்திடுது. உடனே அவங்க கத்தி கதறாங்க. ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லாததுனால அந்த அந்தனருடைய மனைவி இறந்தே போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து வேற ஒரு வேடன் அங்கே வராரு. அவர் மரத்துக்கு பின்னால் இருக்கிறதுனால இந்த பக்கம் யார் இருக்காங்க என்ன அப்படின்னே தெரியல. அவர் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போன அந்தனர் வராரு. மனைவியை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம மனைவி இப்படி அம்பு பட்டு இறந்து கிடக்கிறாளே, குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லி குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு மனைவி எப்படி இப்படி அம்பு குத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ மரத்துக்கு பின்னால் இருந்த அந்த வேடனை பார்த்ததுமே, ஒன்னால தான் என்னுடைய மனைவி இறந்தாங்க, நீ தான் அவளை கொன்னுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேடன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, நீ உடனே வா, ராஜா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனையும் கூட்டிக்கிட்டு அந்த அந்தணன் அவங்களுடைய மனைவியையும் தூக்கிக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு வராங்க. அரண்மனை வாசலில் அந்த அந்தணரோட மனைவியை கீழே போட்டுட்டு ராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய மனைவியை இந்த வேடன் கொண்டுட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த வேடன் எவ்வளவோ சொல்லியுமே குலோத்துங்க பாண்டியனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த வேடனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனை தூக்கி சிறையில் போட்டுடுறாங்க. போட்டதுமே மறுபடியும் அந்த அந்தனர்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு 5 நாள் கழிச்சு வா, அதுக்குள்ளார இதுக்கு உண்டான நீதியை நான் கண்டிப்பாக உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனருக்கு மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கும் காசு கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட போவோம், சிவபெருமான்கிட்ட தான் போவோம். இந்த மதுரையை ஆட்சி செய்கிறது யார், மீனாட்சியும் சொக்கநாதரும் தான். உடனே நேராக சிவபெருமான்கிட்ட போய், சொக்கநாதா உன்னுடைய ஆட்சியில் இப்படிலாம் நடக்கலாமா, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, அதை சரியான தீர்ப்பு சொல்லணுமே, நீ தான் அதுக்கு உண்டான தீர்ப்பை சொல்லணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே சிவபெருமான் ஒரு அசரீரியாக சொல்கிறாரு, நாளைக்கு நீ அந்த வேதியனை கூப்பிட்டுட்டு இந்த வைசிய தெருவில் ஒரு கல்யாணம் நடக்கும், அங்கே வா, உனக்கு உண்மையெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை என்ன பண்ணுறாரு, அந்த அந்தனரை கூட்டிகிட்டு அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டுக்கு போகிறாரு. மார்வ இடத்துல போகும்போது அவங்களுக்கு முன்னால் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆமாம், நம்மளுடைய ராஜா இப்போ இந்த மாப்பிள்ளையோட உயிரை எடுத்துகிட்டு வர சொன்னார், நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு இன்னொரு யமக்கிங்கரர் சொல்கிறாரு, போன வாரம் இப்படி தான் ஒரு அம்மா படுத்து தூங்கிட்டு இருந்தது, அதோட உயிரை எடுத்துகிட்டு வர சொன்னார். சரி, தூங்கிட்டு இருக்கிற அம்மாவை எப்படி உயிரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஒரு அம்பு தொங்கிட்டு இருந்தது. அதை காற்றடித்து ஆட விட்டு அந்த அம்பு குத்தி அந்த அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையும் நம்ம கொல்லணும் அப்படின்னாக்கா, இங்கே பின்னால் பாரு மாடு கட்டியிருக்காங்க, அந்த மாடை நம்ம கழட்டி விட்டோம்னாக்கா அந்த மாடே அந்த மாப்பிள்ளையை கொன்னுடும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அவனோட உயிரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வாட்டி அந்தணனுக்கும் குலோத்துங்க பாண்டியனுக்கும் உண்மை தெரியுது. அடடா, நம்ம அந்த வேடனை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் நேரத்துக்குள்ளாரே அந்த மாடு ஓடி அந்த மணமகனை குத்தி கொன்னுருது. அப்போ தான் இவங்களுக்கு நடக்கிற உண்மை எல்லாமே புரியுது. விதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அப்போ தான் நம்பினாங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா கடவுளை போய் நாடணும் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு ஒரு விடை கொடுப்பாரு. நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வழித்தட ஜோசியம், புக்கில் இருக்கிற ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நினச்சிக்கிட்டு நீங்கள் சும்மா வெளியில் போய் நில்லுங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ அதுக்கு யாராவது ஒருத்தரை பேசிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே போவாங்க.
அப்படி இல்லையா, கடவுளே நேரடியாக பேசணுமா, ஏதாவது ஒரு புக் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புக்கில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை எடுங்க. அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தொட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அதுலேயுமே வந்து வார்த்தைகள் வரும். அதை வச்சே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு உண்டான அநீதியை வந்து கடவுள் தானே தட்டி கேட்கணும். அப்படிங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த சிவபெருமான் ஆட்சி செய்கிற மதுரைக்கு வந்து தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னனுக்கும் கெட்ட பேர், அந்த அந்தணனுக்கும் கெட்ட பேர், அந்த வேடனுக்கும் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமான் என்ன பண்ணார், உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து வழிவகுத்திருக்காரு. நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.